ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு தொண்டர்கள் வர தொடங்கியுள்ள நிலையில் தாவேக தொண்டர் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம். ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்த நிலையில அப்படியும் களத்திற்கு வந்தவர்களை தாவேக தொண்டர்கள் திருப்பி அனுப்பியிருந்த காட்சிகளை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். வேறு என்னென்ன பாதுகாப்பு பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? முழு விவரம். இப்பொழுது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே விஜயுடைய பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 16 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரச்சாரம் என்பது செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலையிலிருந்து தொண்டர்கள் இந்த பகுதிக்கு குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளோடு வருபவர்கள் இந்த பகுதிக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். வெறும் அதாவது பெண்கள், ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். எந்தெந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் முழுமையாக பின்பற்றப்பட இருக்கிறது. குழந்தைகள் இந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவே இல்லை. அதே போல கர்ப்பிணி பெண்களும் திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். விஜயின் பிரச்சாரம் என்பது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்றால் இந்த ஈரோட்டில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சாரம் தான். குறிப்பாக இதற்காக விஜயமங்கலம் டோல்கேட் அருகே 16 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுக்கூட்ட திடல் நடைபெற திட்டமிடப்பட்டது. ஒரு வார காலமாக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது விஜயின் பிரச்சாரம் என்பது துவங்க இருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு கேலரிக்கும் 500 பேர் அமரக்கூடிய வகையில் அந்தந்த பல கேலரிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பொதுக்கூட்ட திடலை சுற்றியும் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு வாயிலிலும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்போடு பொதுமக்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீர் உள்ளிட்ட வசதிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கழிவறை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு பார்க்கிங் வசதி என்பது குறிப்பாக 80 ஏக்கர் பரப்பளவில் அதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பொதுக்கூட்டத்திற்கு குறிப்பாக தாவேக தொண்டர்கள் 10,000 பேரும், பொதுமக்கள் 25,000 பேரும் வருவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சொல்லப்பட்டது. தற்பொழுது தொண்டர்கள் காலையிலிருந்து இந்த பொதுக்கூட்ட திடலில் குவிந்து வருகிறார்கள். அதே போல தொண்டர் படையை, தாவேகாவினுடைய தொண்டர் படையை சேர்ந்தவர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு கேலரிக்கும் தேவையான தண்ணீர்கள் அவர்கள் அந்த கேலரிக்கே நேரடியாக சென்று. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.